லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சுகன்யா மோகன்ராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாலஜா சுகன்யா மோகன்ராம் வீட்டு சமையல். போன வாரம் நீங்கள் எல்லாருமே நான் செஞ்ச சேலம் மட்டன் எசன்ஸ் தோசை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி உங்களுக்கு செய்ய போகிறேன். அது என்னன்னு சொன்னால் அரபிக்கில் ஃபலாஃபல் அப்படிங்கிற ஒரு ரெசிபி. அது எப்படி நம்ம ஊரில் இங்கே மசால் வடையை வந்து நம்ம எல்லாரும் விரும்பி செஞ்சு சாப்பிட்றோமோ, அந்த ஊரில் வந்து வெள்ளை மூக்கலையை ஊற வச்சு அதில் செய்கிறது தான் இந்த ஃபலாஃபல் ரெசிபி. இதில் வந்து நிறைய புரத சத்து இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் யாரும் நம்ம வந்து இந்த சும்மா மூக்கல்ல வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வடை மாதிரி ஒரு உருண்டையாகவும் செஞ்சு நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அதெல்லாம் சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த ரெசிபியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மூக்கல்லையை வந்து நான் காலையில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 hours வந்து இது ஊறணுங்க. பச்சையாக வச்சுருக்கேன் அப்படியே மூக்கல்ல. அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழ சாறு எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகப்பொடி, தனியாத்தூள், பூண்டு, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், மிளகாய்த்தூள், சால்ட்டு, மைதா மாவு. இதெல்லாம் இதற்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து இந்த மூக்கல்லையெல்லாம் வந்து மிக்சியில் எல்லாமே போட்டு நான் அரைக்கணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மூக்கல்லையை வந்து ஒரு 8 hours நான் ஒரு 200 கிராம் மூக்கல்லையை ஊற வச்சுருக்கேங்க. அதை நம்ம வந்து மிக்சியில் போடுறோம். அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு போடுறேங்க. லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம வந்து இதில் ஊற்றணுங்க. லெமன் ஜூஸை பாருங்கள், இதில் ஊற்றிருக்கேன். லெமன் ஜூஸை ஒரு ஸ்பூன், இது ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் நான் அப்படியே இதில் ஊற்றிடுறேங்க. ஒரு 4-5 பெப்பர் மிளகு தாங்க இதில் போடணும். ஒரு 5 மிளகு நான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து ஜீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி, தனியா பொடி ஒரு ஸ்பூன், ஒரு 5-6 பல்லு வந்து பூண்டுங்க. அது அப்படியே நம்ம இதில் அப்படியே போட்டுறோம். அப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலை, அதை நான் இதில் போடுறேன். அப்புறம் வந்து புதினா, மின்ட்டுக்காக நான் வந்து ஒரு பிடி அளவு புதினா அதில் வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் போடுறேன். ஒரு அரை வெங்காயம் தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயத்தில் அதிலே பாதி வெங்காயம் இதில் வச்சுருக்கேன், அதை நான் இங்கே போடுறேன். இதில் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிடணுங்க. பாருங்க, மிக்சியில் இதை நான் அரைச்சிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், அப்படியே நம்ம போட்டு நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் இதில் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு. இது வந்து ஏன் நான் போடுறேன்னு சொன்னாக்கா, உடையாமல் இருக்கிறதுக்காக. இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாகவே மாவு ஃபுல்லாகவே போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மைதா மாவு போட்டோம்னு சொன்னால் அது வந்து நம்ம அந்த உருண்டை வந்து உடையாது. அதுக்காக இது போட்டு நான் பண்ணுறேன். நம்ம மூக்கல்லையை நல்லா வந்து ஒரு 8 hours வந்து நம்ம நல்லா இது வேக வைக்கணும். இந்த ஃபலாஃபல் உருண்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி வச்சுக்கணுங்க. இங்கே அடுப்பில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது வந்து நம்ம உருண்டையாக பண்ணிங்க. நீங்கள் வடையாகவும் தட்டிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நம்ம உருண்டையாகவும் பண்ணிக்கலாம். உருண்டையாக பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் இது ஏதோ உருண்டையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் இதை உருண்டையாக பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சி இது உடையாமல் வருதான்றதுக்காக நான் சின்னதாக ஒரு உருண்டையை போட்டு நான் பார்க்குறேன். கரெக்டாக வருது பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இது ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி நான் உருண்டை பண்ணது எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா மொள்ளமாக போடணுங்க. வேகமாக போட்டிங்கன்னு சொன்னால் உருண்டை வந்து உடஞ்சி போயிடும். நல்லா எண்ணெய் காஞ்சிடணுங்க. அப்புறம் நம்ம வந்து ஸ்டிம் ஃப்ளேம் பண்ணிடணும். சின்னதாக நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா ஃப்ளேமை ஒன்று ஒன்றா நம்ம மொள்ளமாக எடுத்து பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்ல 4 பக்கமும் வந்து வேகணுங்க. அப்போ தான் வந்து அந்த உருண்டை வந்து அழகாக நல்லா
இதுவாக இருக்கும், ஒரு முருன்னு நல்லா வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து பிரட்டி விடணுங்க எண்ணெயில். பிரட்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த உருண்டை ஃபுல்லாகவே எல்லா பக்கமுமே வந்து நல்லா வந்து வெந்துடும். நல்லா செவக்க வர்ற அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கேஸை வந்து பெருசாக வச்சிடக்கூடாது, ஏன்னா அது வந்து தீஞ்சிரும். ஒரு பக்கம் தீஞ்சிரும், ஒரு பக்கம் இதுவும் வரும். அதனால் வந்து முதல்ல நல்ல எண்ணெயை காய வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஃப்ளேமை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பிரட்டிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி அந்த உருண்டை வந்து வெந்துடும். பாருங்கள், நல்ல செவன்னு வந்துடுது அழகாக. எல்லாம் ஒரே மாதிரியே வருது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக. நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஒரு முறை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெயில் நம்ம மொள்ளமாக இதே மாதிரி போடணுங்க. பட்டுன்னு போட்டால் உங்கள் கையில் எண்ணெயும் வந்து தெளிக்கும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு தான் நம்ம வந்து அதை வந்து திருப்பணும், ஏன்னா கடாயில் ஒட்டிடும். இது கொஞ்சம் அது மாதிரி 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது திருப்பும் போது நல்லாயிருக்கும். எந்த ஒரு பொருளுமே அந்த வடை சுட்டாலும் சரி நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும். எப்பொழுதுமே எந்த பொருள் ஒன்று வேகும் போது இந்த மாதிரி நுரை வந்துகிட்டே இருக்கும். அந்த நுரை அடங்குச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம், நல்லா வறுபட்டு போச்சுன்னு அர்த்தம். அதுதான் அந்த வடை சுடும்போதோ ஒரு முறுக்கு சுடும்போதோ எது ஒன்று நம்ம செஞ்சாலும் அதுதான் அதனுடைய இதுவே. பாருங்கள், அரபிக் பலாஃபல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம ரெகுலராக மசால் வடையை சாப்பிட்றவங்க இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக அந்த மூக்கில் ஊற வச்ச ரெசிபியை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் விரும்பி இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தேவைன்னு கேட்டிங்கன்னா அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நான் புது ரெசிபியுடன் சந்திக்க வருகிறேன். வாலாஜா சுகன்யா மோகன்ராம். தேங்க்ஸ்.